ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆட்சியே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள எதிர்வினையா? எனது தமிழக அரசு கஜானா காலியா? 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ பதவியேற்பு விழாவில் தாவிக்கு தலைவர் விஜய் வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்த ஸ்டாலின். விரிவாக இதை பற்றி பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு திமுக தலைவர் ஸ்டாலின் தனது வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பதவியேற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளையும் வரவேற்பதாக சொல்லியிருக்காரு. எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க, அதெல்லாம் இருக்கு, மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும்னு தாவிக்கு தலைவர் விஜய்க்கு பதிலடி கொடுத்திருக்காரு. 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓர வஞ்சனையையும் சமாளித்து தான் நாங்கள் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றினோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு கஜானாவை துடைத்து விட்டு சென்றுள்ளது கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை முதல் உரையிலேயே சொல்லியிருக்கீங்களே. அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குட்பட்டே தமிழ்நாட்டின் கடன் அளவு இருக்கிறது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாதம் பட்ஜெட்லேயே தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம். அது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு பிறகுதான் நீங்கள் பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்பாதீங்க. மக்கள் உங்களை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்கள நம்ப வச்சு கழுத்தை அறுத்துறாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதிகளாக அளிக்கணும் என கூறி ஆட்சிக்கு வந்துள்ள நீங்கள் இப்போது தான் அரசு நிர்வாகத்துக்குள்ளே அடி எடுத்து வச்சுருக்கீங்க. கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் என்னும் நுணுக்கங்களை எங்களைப் போலவே நீங்களும் நிச்சயமாக கற்றுக்கொள்வீர்கள் என்று விஜய்க்கு பாடம் எடுத்திருக்காரு. வாக்களித்த மக்களோடு நானும் அதையே எதிர்பார்க்கிறேன். தங்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பயணம் தொடர மீண்டும் தனது வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.